நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 20ஆம் நாள் தொடக்கம். தான் தானே காலியாயிருக்கிற ஆகாயம் ஆயிற்று. அப்பொழுது அத்துடன் 5 குணங்களும் உண்டாயின. அந்த குணங்கள் தாம் முன்கூறிய நிலைமைகள். இந்த 5 குணங்களாயிருக்கிற பஞ்சபூதங்கள் இருந்தால் மாத்திரமே சிருஷ்டிக்க முடியும். சிருஷ்டி உண்டாவது சம்போகத்தினால் ஆகும். இவ்வைந்தில் ஒன்றேனும் இல்லாவிடின் சம்போகம் உண்டாகாது. அதற்கு உதாரணம் என்னவென்றால், தூங்கும்போது அகங்காரமும் மனதும் பிரகாசமும் இருக்கிறதில்லை. அச்சமயத்திலும் ஜீவனும் ஆகாயமும் தன்னிலேயே இருந்தன. எப்பொழுது தூக்கம் விழிக்கிறதோ அப்பொழுது பிரகாசமாயிருக்கின்ற ருத்திரனும் மனமாயிருக்கின்ற விஷ்ணுவும் அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மாவும் உண்டாயின. அப்பொழுது 5 பூதங்களும் பூர்த்தியாகின்றன. அந்த தருணத்தில் 5 பூதங்களும் சேர்ந்து ஏக கதியாயி வியாபகம் இல்லாமல் ஒன்றாய் சேர்ந்து சம்போக காரணத்தால் சிருஷ்டி உண்டாகின்றது. இதனால்தான் பஞ்சபூதங்களால் சிருஷ்டி உண்டாகிறது என்று சொல்ல காரணம். இவ்விதமான யாதொரு தத்துவங்களையும் உலகில் கிரகிக்காமலும் அனுபவஸ்தர்களால் எழுதி வைத்திருக்கிற சாஸ்திரங்களுடைய அர்த்தத்தை தவறாக கருதி யாதொரு உண்மை விவரமும் இல்லாமல் உலகத்தில் ஜனங்கள் தம்மில் தர்கித்து வாத பிரதிவாதம் செய்து சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அது எப்படி என்றால், ஒருவன் ஒரு வாழைக்கன்றை நட்டு அதற்கு எருவிட்டு தண்ணீர் வார்த்து வளர்த்து வருகிறான். அது குலை தள்ளி முதிரவே அதில் உண்டான காய்களில் ஒரு காயை கொண்டு பொரியலும், ஒரு காயை கொண்டு மோர் குழம்பும், ஒரு காயை கொண்டு சாம்பாரும், ஒரு காயை கொண்டு கூட்டுக்கறியும், ஒரு காயை கொண்டு அவியலும், அதில் மீதி காய்களை பழுக்க வைத்து அதில் 3-4 பழங்கள் எடுத்து தோல் போக்கி துண்டு செய்து பாத்திரத்திலிட்டு வேக வைத்து மத்தித்து கடைந்து சர்க்கரையும் சேர்த்து சுண்ட வைத்து தேங்காய் பாலும் சேர்த்து பாயாசம் உண்டாக்கி இவைகளையும் ஒரு பழத்தை தனியாகவும் ஒருவர் சாப்பிட்டு அனுபவித்தார். ஆனால் இவைகளெல்லாம் யாருடைய அனுபவமாகும்? அந்த வாழைக்கன்றை வைத்து மேற்பிரகாரம் செய்து சாப்பிட்டவருடைய அனுபவமாகும். ஆனால் நாம் வாழைக்கன்றையோ அதன் காய் கனிகளையோ அதுகளை கொண்டு செய்யப்பட்ட பதார்த்தங்களையோ கேட்டதும் கண்டதும் அறிந்ததும் இல்லை என்று நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் மேல் சொன்னவற்றை எல்லாம் கண்டதும் அறிந்ததும் யார்? அவைகளை உண்டாக்கியவர். அந்த அனுபவம் யாருடையதாகும்? அவைகளை உண்டாக்கி அனுபவத்தினுடையதாகும். அவைகளை உண்டாக்காதவருக்கோ மேற்சொன்ன பதார்த்தங்களை கேட்காமலோ காணாமலோ அனுபவிக்காமலோ இருப்பவர்களுக்கு அவைகளை பற்றி யாதொரு அனுபவமாவது உண்டாகுமா? உண்டாகாது. அப்பொழுது அவைகளின் ருசியை அறிந்தவர் யார்? அவைகளை சாப்பிட்டவரே. ஆனால் மேற்சொன்னபடி வாழைக்கன்று நட்டு அதிலிருந்து உண்டாகிய பலனை எடுத்து பலவித பதார்த்தங்களை செய்து அனுபவித்தவர் தன்னுடைய அனுபவ விவரங்களை ஓலையிலோ காகிதத்தினாலோ எழுதி வைத்தது நம்மிடம் கிடைத்து அதை வாசித்து தெரிந்து கொண்டதினால்
முன் சொன்ன வாழைக்கன்றையோ அதிலிருந்து உண்டான பலனையோ அந்த பலனால் செய்த பதார்த்தங்களையோ காணவோ அனுபவிக்கவோ அவைகளின் ருசியை அறியவோ உண்டாயிருக்கிறதா? உண்டாக இடமில்லை. ஆனால் அந்த அனுபவஸ்தர்கள் எழுதி வைத்திருந்ததை மட்டும் வாசித்து அதில் சொல்லப்பட்ட சாதனங்களின் ருசியை அறியாமல் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் தம்மில் போராடுகிறார்கள். அது எவ்விதம் என்றால், ஒருவன் பாயாசத்தில் காரம் அதிகரித்ததென்றும் மற்றொருவன் மோர்குழம்பில் தித்திப்பு அதிகம் என்றும் இன்னொருவன் பொரியலில் புளி அதிகம் என்றும் சொல்லி தம்மில் சண்டை போடுகிறதாகும். ஆனால் இவர்களில் யாரும் மேல் சொன்ன பதார்த்தங்களை உண்மையில் காணவோ சாப்பிடவோ செய்தவர்கள் அல்லர். சாப்பிட்டவர்கள் தங்களுடைய அனுபவங்களை எழுதி வைத்திருக்கின்றதாகும். அந்த அனுபவங்களின் ருசியை அறியாதிருக்கின்றவர்கள் தம்மில் தம்மில் போராடுகிறார்கள். அது எவ்விதம் என்றால், மோர் குழம்பு, பொரியல், பாயாசம் முதலான பதார்த்தங்களை ஒரு இலையிலிட்டு ஒருவர் சாப்பிட்டு அந்த இலையில் உள்ள ரசத்தை முழுவதும் வழித்து சாப்பிட்டு விட்டு கடைசியில் அந்த இலையை வெளியே போட்டார். அந்த இலையை ஒரு நாய் வந்து நக்குகின்றது. அந்த நாய்க்கு அந்த இலையில் இன்னின்ன பதார்த்தங்கள் பரிமாறி இருந்தனவென்றும் அப்படி பரிமாறிய பதார்த்தங்கள் ஒவ்வொன்றினுடைய ருசி இன்னென்னதென்றும் அந்த இலையை நக்கியதினால் தெரியுமா? தெரியாது. அச்சமயம் மற்றொரு நாயும் வந்து அந்த இலையை நக்கத் தொடங்கினால் என்னவாகும்? அவைகள் இரண்டும் தம்மில் போராடி கண், மூக்கு, உதடு முதலியவைகளை கடித்து கிழித்து கொண்டு ரத்தம் ஒழுகி கொண்டு போகிறது. ஆனால் அந்த நாய்கள் போராடி கொண்டது மேல் சொன்ன பதார்த்தங்களின் யாதொரு ருசியையும் அறிந்ததுண்டோ? அவைகளை அறிந்ததில்லை. ஆனால் அவைகளின் ருசியை அறிந்தது யாராக இருந்தது? அவைகளை சாப்பிட்டவர். இப்பிரகாரமேதான் அனுபவஸ்தர்மார்களால் உண்டாக்கப்பட்டிருப்பதாகும் நூல்கள். அந்த நூல்களுக்காகும் சுருதிகள் என்று சொல்லுவது. சுருதி என்பது அறிவு. அந்த அறிவு யாருடையதென்றால் அனுபவஸ்தர்களுடையதாகும். அந்த அனுபவஸ்தர்களுடைய அறிவைத்தான் கிரந்தங்களில் எழுதி வைத்துள்ளது. அந்த கிரந்தாதிகளை வாசித்து உலகத்தில் அவனவன் அனுபவஸ்தன் என்று நடித்து அந்த அனுபவஸ்தர்கள் எழுதி வைத்த அறிவு இன்னதென்று அறியாமல் அர்த்தம் தவறாக கருதி முன் விவரித்த நாய்களைப் போல ஜனங்கள் தம்மில் போராடுகிறார்கள். அதன் காரணம், உலகத்தில் தமக்கு அனுபவம் உண்டாக வேண்டுமென்றோ அந்த அனுபவத்தை அறிய வேண்டுமென்றோ ஆவல் இல்லாமல், எனக்கு பெருமை உண்டாயிருக்க வேண்டும், பதவி வேண்டும், மானம் வேண்டும், அந்தஸ்து வேண்டும், கீர்த்தி வேண்டும், வித்வான் என்றும் நாட்டுக்காரர்களால் புகழ் பெற வேண்டும் என்றுள்ள வெறும் துர் அபிமானத்தால், அதாவது யாதொரு அறிவுமில்லாத துர் அபிமானத்தால் மூழ்கி கிடந்து யாதொரு விவரமும் இல்லாமலும் அக்ஷராபியாசம் செய்யாமலும் மகா கர்விகளாய் அதோகதியாய் போகிறார்கள். அதனால்தான் உலகில் தத்துவ ஞானமோ அறிவோ இல்லாமலாய் போயிற்று. ஓ பெரிய குருவே, அப்படியாயின் உலகில் யாவரும் அக்ஷரப்பியாசம் செய்ததில்லை என்றோ சொல்லுகிறீர்கள்? பின் எப்படி உலகத்தார் நூல் முதலியவற்றை படித்தார்கள்? அக்ஷரம் என்பது யாதென்று நீர் கருதி இருக்கின்றீர்? அ முதல் 51 அக்ஷரமாகும். ஆனால் தமிழில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1 ஆக 31 ஆகின்றது. ஓ, அக்ஷரம் அவ்வளவு இல்லை. அகரம் அக்ஷரம் அல்ல. அக்ஷரம் என்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன? நாசம் இல்லாதது என்றாகும். நாசம் இல்லாமல் இருக்கிற வஸ்து எதுவாகும்? அது பிரம்மமாகும். அந்த பிரம்மம் என்பது எது?
அதுவே தான் என்பது. தவிர ஆ என்ற சொல்லுக்கு சப்தம் எத்தனை? ஒரே சப்தம். சப்தத்திற்கு வடிவம் உண்டோ? உண்டு. வடிவம் இருக்கிறதென்றால் பார்க்கலாம் அல்லவா? ஆம். இதோ ஆ என்று சொல்லிவிட்டேன், அதன் ரூபத்தை பார்த்தீரா? இல்லை. என்ன காரணம்? வடிவம் உண்டானால் காண வேண்டுமல்லவா? ஆம். ஆனால் சப்தத்திற்கு ரூபம் காணுகிறதில்லை. நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம வணக்கம்.